ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோட் ரிவ்யூ வித் நோ ஸ்பாய்லர்ஸ். ஓகே, படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப் சூப்பரான ஃபஸ்ட் ஹாஃப், எக்ஸலண்ட்டான ஸ்டோரி, அந்த எமோஷன்ஸை கேரி பண்ண விதம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஒரு அட்டகாசமான ஸ்க்ரீன் பிளே. அதுவும் ஆக்டிங்லாம் வந்து விஜய், பிரசாந்த், ஸ்னேகா, ஜெயராம் எல்லாம் தெரிக்க விட்டாங்க. அண்ட் மோகனோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. ஒரு வித்தியாசமான வில்லன், அது காமனான ஒரு வில்லன் கேரக்டர் தான், பட் அதை வித்தியாசமாக பண்ணியிருந்தார். ஆனால் அவர் தான் வில்லன் நான் பார்த்தது இல்லை, வித்தியாசமாக இருந்துச்சு. அப்புறம் செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா நல்லா டென்ஸாக பார்த்துக்கிட்டு இருப்போம். இன்ட்ரெஸ்டிங்கான சீனாக போய்கிட்டு இருக்கும். திடீர்னு உள்ளே வந்து ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி ஒரு சாங்கை சொல்லிடுறானுங்க. அந்த சாங்ஸ் பார்க்கும்போது மேபி ஃபேன்ஸ் அதை கொண்டாடலாம், பட் ஒரு காமன் ஆடியன்ஸ் எனக்கு பிடிக்கல, லேகாக இருந்துச்சு. அப்புறம் கிளைமேக்ஸ் சூப்பராக இருந்துச்சு. ஆக்ஷன்ஸ்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. சண்டை காட்சிகளாக இருக்கட்டும், விஷுவல்ஸாக இருக்கட்டும் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் தேவையில்லாத கேமியோ ரெஃபரன்சஸ், அது படத்துக்கு தேவையே இல்லை. பட் அகைன் ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ண அது மாதிரி கேமியோஸ் கொண்டு வந்து அது கொஞ்சம் ஸ்லோ பண்ணுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போஸ்ட் கிரெடிட் சீன், எனக்கு கிளைமேக்ஸ் எவ்வளோ பிடிச்சிருந்துச்சோ அந்த கிளைமேக்ஸோட இம்பேக்டை மொத்தமாக கொள்கிற மாதிரி ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன். அது பார்த்தப்போ எனக்கு கிளைமேக்ஸே வந்து பிடிக்கல. அது மாதிரி வந்து ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணிச்சு அந்த போஸ்ட் கிரெடிட் சீன்ஸ். மொத்தத்தில் விபிஎன் மெஜிஷியனோட விஜய் சுனாமி தான் இந்த கோட். நீங்கள் விஜய் ஃபேன் இல்லாட்டாலையும் அந்த சுனாமி உங்களை அடிக்கும், விஜய் உங்களுக்கு பிடிக்க வைக்கும். ஸோ நீங்கள் தாராளமாக இந்த படத்தை பாருங்கள். அண்ட் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி என்டர்டெய்னர். ஸோ ஃபேமிலியோடு போய் பாருங்கள். கொஞ்சம் அங்கங்கே வயலன்ஸ் இருக்கும், பட் நல்லாயிருக்கும் படம், போய் பாருங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை மணிகண்டன் ஜெகதீஷ்.